ஓகே, நவ் டாரிஃப். டாரிஃப் அப்படின்னா சுங்கவரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு பொருள் வந்து நாட்டினுடைய எல்லையை கடக்கும் போது அதுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்றது டாரிஃப் அப்படின்னு தான் சொல்லணும், அல்லது டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டியூட்டி இஸ் இம்ப்ளைடு கால்ட் அஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டியூட்டி. அப்போ வரி, சுங்க வரி அப்படின்றதுதான். A tariff is a duty levied on goods when they are enter and leave. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து வரும்போதும் கடந்து செல்லும் போதும் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்ட்டா அது வந்து தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. சுங்க தீர்வை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். டியூட்டிங்கிறதுக்கு தீர்வை அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த தீர்வைக்கு பேரு டாரிஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான டாரிஃப் இருக்கு. பட் பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ் ஆர் கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு தான் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதுல இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளா தெரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்குன்ட்டு சில மூவிஸ், இப்போ அயன் படத்துல பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அவங்கள செக் பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த ஏர்போர்ட் இது மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அது ஒரு வகையிலான அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி சில மூவிஸ் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், கஸ்டம் டியூட்டி எப்படி எல்லாம் இதாகப்படுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு யூ ஹாவ் த டைம் அப்படின்னா கூட நீங்க ஒரு ஒன் ஆஃப் த மூவி இஸ் கால்டு பேட் மாஸ் கம்பெனின்ட்டு ஒரு மூவி இருக்கும். இட் இஸ் இந்த மூவி பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி மேக்கு இங்கிலீஷ்ல வேர்ஷன் இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேப்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு படம், சூப்பரான படம். இந்த படத்தை வந்து வாய்ப்பு இருக்கிறப்ப கண்டிப்பா பாருங்க. முழுக்க முழுக்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பத்தின ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது வேலையில்லா பட்டதாரிகள் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா நூக் அண்ட் கார்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா லெஸ் டாரிஃப்ல வந்து பொருளை உள்ள கொண்டு வந்துட்டு அதை வந்து இங்க பொருளை வந்து செல் அவுட் பண்ணுவாங்க. அதை பத்தி அழகா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷூ வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஷூவை இம்போர்ட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டாரிஃப் வந்து அதிகமா இருக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் பாத்தீங்கன்னா டாரிஃப் வந்து அதிகமா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க பேக் ஆகிற இடத்துலயே வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பேக் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு பேக் பண்ணி அதை வந்து எங்க அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் ஒவ்வொன்று அனுப்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைக்கு ஒண்ணு, கல்கட்டாவுக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டம்ஸை வந்து நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும். கஸ்டம்ஸ்ல கிளியரன்ஸ் பண்றப்போ வி ஆர் ப்ரொவைடிங் த இம்போர்ட் டியூட்டி இல்லைங்களா, நம்ம வந்து பே பண்ணணும். அப்போ இம்போர்ட் டியூட்டி பே பண்ணி தான் அந்த ப்ராடக்டை வெளியே எடுக்கணும். அப்போ வந்து எக்ஸாமின் பண்ணிக்கலாம். அந்த பொருளை வந்து நம்ம எக்ஸாம் பண்ணி வெளியே எடுக்கலாம். அப்படி எக்ஸாம் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பேக்கெட்டை பிரிச்சு பார்ப்பாங்க. பிரிச்சு பாக்குறப்ப லெஃப்ட் சைடு ஷூ மட்டும் இருக்கும். அப்போ இந்த இம்போர்ட்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஐயோ நான் ஏமாந்துட்டேன், என்னோட பணம் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரு. இது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்ட்டா இதே மாதிரி இன்னொரு போர்ட்லயே அதே மாதிரி நடக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொருளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஏலத்துக்கு விட்டுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குறைவான காஸ்ட்ல இருந்து ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஏலத்துல ஸ்டார்ட் பண்றப்ப இந்த பீப்புள் அந்த பட்டதாரிகள் வந்து அங்க போவாங்க. அங்க போயிட்டு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா ஆக்சுவலா வந்து ஒரு பொருளுக்கு வந்து 120 ரூபாய் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணணுங்க. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏலத்துல வந்து ப்ராடக்டை காட்டி ஏலம் வருவாங்க. அப்போ போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஷூ மட்டும்தான் இருக்கும். அப்போ ரைட் சைடு ஷூ எங்க இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றது, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல 1 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ அதாவது இது என்ன அப்படின்னா லீகலாவும் பண்ற மாதிரி இருக்கும், இல்லீகலாவும் செய்யக்கூடிய வித்தைகளாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து 2-3 ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க நல்லா ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. அதை பத்தி அழகா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறப்போ இந்த படத்தை பாருங்க. இட் இஸ் எக்ஸலண்ட் மூவி ஃபார் த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இந்த டாரிஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துறதாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக அந்த மூவி பத்தி சொல்றேன். வாய்ப்பு இருக்கிறப்ப பாருங்க. ஓகே, லெட் அஸ் எக்ஸ்பிளைன் அவர் டைப்ஸ் ஆஃப் டாரிஃப். என்னென்னலாம் டாரிஃப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்பர் 1 பர்பஸ். நம்பர் 2 ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன். ஆரிஜின் அப்படின்னா உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம், இடத்தை பொறுத்து. கண்ட்ரி வைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது நாடுகளினுடைய
பாகுபாடு அப்படின்னு நாடுகளுடைய பாகுபாடு அப்படின்ற அடிப்படையில நம்ம பிரிக்கலாம். டிஸ்கிரிமினேஷன் பேதம் காட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா விலைபேதம், இந்த மாதிரி பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேதம் காட்டுதல் யாரா இருக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்தது ரீட்டைலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையிலான டியூட்டி. இந்த தனியா நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இதை பத்தி படிக்கிறப்ப நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ்ல ப்ரொடக்டிவ், ஒன்று வந்து ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரொடக்டிவ் பர்பஸ், ரெவென்யூ பர்பஸ், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம டேரிஃபை விதிக்கிறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டேரிஃப் விதிக்கிறதுனுடைய முக்கிய அம்சமே டு கலெக்ட் த ரெவென்யூ இல்லைங்களா? டு கலெக்ட் த ரெவென்யூ அப்படின்னு சொல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறது. டு வருமானம் அப்படின்னு சொல்ல கரெக்ட் த ரெவென்யூ. அந்த பர்பஸ்க்காக அப்படின்னா லக்ஸூரியஸ் குட்ஸுக்கு அதிகமான டாக்ஸை நம்ம விதிப்போம். ஜெனரலாவே இது நடக்கும். இப்போ ஹைலி ஒர்த்தபிள் காரு அல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரீசியஸ் குட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரப்ப பாத்தீங்கன்னா அதிகமான டேரிஃபை விதிப்போம். இது ஜென்ரலாவே நடக்கும். அப்ப அதனால என்ன ஆகும், ஸ்டேட்டட் தட் கண்ட்ரி ரெவென்யூ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரினுடைய ரெவென்யூ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரெவென்யூ டேரிஃப் ஜென்ரலி அப்ளிகபிள் ஃபார் லக்ஸுரி கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லக்ஸுரி குட்ஸுக்கு அதிகமா விதிப்பாங்க. ப்ரொடக்டிவ் பர்பஸ் அப்படின்னா இது வந்து பாதுகாப்பு அம்சம். அப்ப இந்த பாதுகாப்பு அப்படின்றது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிய பாதுகாக்கிறது அப்படின்னு, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிய பாதுகாக்கிறது அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் மெஷரை வந்து பாதுகாக்கிற விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், இதை இம்போர்ட் பண்ணாம இருப்போம் அப்படின்ற மாதிரி டேரிஃப் அதுக்கு மட்டும் அதிகமா விதிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பார்க்கப்படுங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டு மெயின்டைன் என்கரேஜ் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஹோம் கண்ட்ரி ப்ரொடெக்டட் பை த டியூட்டி. இந்த ஹோம் கண்ட்ரி ப்ரொடெக்டட், அப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடலாம். உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிடலாம். எல்லா பொருளையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்றது இல்லை. எது தேவையோ அதை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல. கவர்மெண்ட் லெவிட் ஆன் இம்போர்ட் டியூட்டிஸ் ஆன் த பிரின்சிபல் அப்ஜெக்டிவ் டிஸ்கரேஜிங் இம்போர்ட். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ப்ரொடக்டிவ் மெஷர்ல ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜிங் இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸா வந்து அலோவ் பண்றது இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா இங்க இருக்கக்கூடிய அந்த உணவு கலாச்சாரம் இதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் மெத்தடை வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில டிஸ்கரேஜிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவ் மெஷர்ல வரும். அடுத்த பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி, உள்நாட்டு இண்டஸ்ட்ரியினுடைய இன்ஜினியர்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உள்நாட்டு கைவினை பொருள்கள் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதனுடைய இன்ஜினியர்ஸினுடைய மேனுஃபேக்சரிங் வந்து கெட்டு போகாம பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய பொருளை நம்ம வந்து கொண்டு வரதில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்ட்டா சிவகாசியில உற்பத்தி ஆகக்கூடிய பட்டாசுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சிவகாசியில நமக்கு பட்டாசு உற்பத்தி ஆகுது. இதை விட ரொம்ப வெரி சீப் அண்ட் பெஸ்டா நம்ம என்ன பண்ண முடியாது, சைனாவில இருந்து பட்டாசு இறக்குமதி செய்யலாம். ரொம்ப குறைவான ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த பொருள் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் வந்து பாதிக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இங்க வந்து நிறைய இப்போ ரீசெண்டா கூட தீபாவளி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் பட்டாசுகள் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பொல்யூஷன் பாதுகாப்போட வெடிக்கக்கூடிய வெடிகள் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துறைகளை பாதுகாக்கிறதுக்காக வெளிநாட்டு பட்டாசுகளை தடை பண்றது அதெல்லாமே வந்து இதுலதான் நம்ம கொண்டு வரோம். அடுத்தது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்பப்ப கேளுங்க. அடுத்தது அட்வலாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அட்வலாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் டோட்டல் வேல்யூ ஆஃப் சர்டன் பர்சன்டேஜ். அதுதான் ரொம்ப முக்கியம். மொத்த மதிப்புல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்னு அர்த்தம். மொத்த மதிப்பில் குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்னு அர்த்தம். இந்த குறிப்பிட்ட சதவீதத்துல மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. குறிப்பிட்ட சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்த மதிப்புல அப்போ பொருள் எவ்வளவு வேணாலும் நீங்க இம்போர்ட் பண்ணுங்க, அதுக்குன்ட்டு ஒரு பர்சன்டேஜ் நம்ம பிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப 25%, 15% இந்த மாதிரி வந்து ஒரு டேரிஃப் ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இம்போர்ட் பிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் C&F அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் எல்லாத்தையும் சேர்த்து அந்த CIF அமௌண்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வலாரியம் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வலாரியம் அப்படின்னாவே மதிப்பு அப்படின்னு அர்த்தம். அட்வலாரியம் டியூட்டி அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட. அப்போ மதிப்பு கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த டியூட்டியும் சேர்ந்து நம்ம கூட்டிடுவோம் அப்படின்றத இதை பத்தி சொல்லணும். அந்த ரெண்டும் வந்து ஒரு ப்ரொடக்ட் பர்பஸ் கேட்டகரி. இந்த ரெண்டும் நமக்கு பாத்தீங்கன்னா பர்பஸ் கேட்டகரியில வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா
ஜென்ரலா ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன், இடத்தை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ இது டோட்டல் வேல்யூக்கு நம்ம பண்றோம். அடுத்தது ஸ்பெசிபிக் டோட்டி, குறிப்பிட்ட சுங்க தீர்வை அப்படின்னு நம்ம சொல்றோம். குறிப்பிட்ட சுங்க தீர்வை அப்படின்றது எதுக்காக இருக்கும், அட்புலாரியத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ பிசிக்கல் யூனிட். மதிப்புக்கு இல்லாம பொருளுடைய அளவுக்கு, பொருளுடைய எண்ணிக்கைக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருளுடைய எண்ணிக்கைக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது பொருளை வாங்குறதுனா கூட நம்ம ஜென்ரலா கேட்போம், ஒரு பொருள் வாங்கினா எவ்வளவு அப்படின்னு கேட்போம். இதே ஒரு டஜன் வாங்கினா எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலா கேட்கிறோம் இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ குறைவான டாக்ஸ் ரேட்டுக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம், உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வகையிலான அட்வான்டேஜஸ் ஆஃப் த பர்டிகுலர். பொருள்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா ஸ்பெசிபிக் டியூட்டி, மதிப்பு அப்படின்னா அட்புலாரியம் டியூட்டி, இப்படிதான் நீங்க பார்க்கணும். பிசிக்கல் யூனிட்டுக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக் டியூட்டி, அட்புலாரியம் அப்படின்னு சொல்லப்படுறது மொத்த மதிப்புக்கான டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்த மதிப்புக்கான டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அட்புலாரியமும் ஸ்பெசிபிக்கும் ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருளினுடைய மதிப்பும் பிளஸ் குவான்டிட்டி, அளவும் சேர்த்தது, பொருளுடைய அளவு, இந்த ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா அது பேரு காம்பவுண்ட் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பேரு நம்ம என்ன சொல்லாங்க, காம்பவுண்ட் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா இதுலயே இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஸ்கேல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸ்லைடிங் ஸ்கேல் அப்படின்றது வேரி வித் பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இம்போர்ட்டட். பிரைஸ் வந்து வித்தியாசத்துல, அதாவது விலை வித்தியாசத்துல எடுக்கிறது. விலை வித்தியாசத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்றோம். விலை வித்தியாசத்தில் இறக்குமதி செய்வது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். இறக்குமதி செய்வது. அப்போ விலை வித்தியாசம், அப்போ விலை வித்தியாசம் என்ன, குறைவான விலைக்கு வாங்கினா இந்த மாதிரி டாரிஃப் நாங்க கொடுப்போம், இது அதிகமான விலையில வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டாரிஃப்ல கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சர்டைன் பேசிஸ் ஆஃப் கமாடிட்டியுடைய பிரைஸை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்லைடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. இது வந்து ரெவென்யூ பர்பஸ்க்காக பண்ணக்கூடியது, இது வந்து பாதுகாப்பு அம்சத்துக்காக பண்ணக்கூடியது இல்லைங்க. இது வந்து பாதுகாப்பு அம்சம், அது இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான வித்தியாசமாக இருக்கலாம். ரெவென்யூ அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்கம் தான், இன்கம் ரைஸ் பண்றதுதான் நம்மளுடைய நோக்கம், அவ்வளவுதாங்க. இதுல அட்வலாரியம் அப்படின்னா மதிப்பு, அட்வலாரியங்கிறது மதிப்பு சர்டைன் பர்சன்டேஜாக இருக்கும். ஸ்பெசிபிக் அப்படின்னா பொருளினுடைய அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளுடைய அளவுனுடைய அல்லது எண்ணிக்கை அப்படின்றதனுடைய அடிப்படையில் இருந்துச்சுன்னா ஸ்பெசிபிக். காம்பவுண்ட் அப்படின்றது வேல்யூ பிளஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க, வேல்யூ பிளஸ் அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இல்லைங்களா. வேல்யூ அண்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னா காம்பவுண்டுக்கு அப்படின்னு வந்துடும். ஸ்லைடு ஸ்கேலிங்கிறது அக்கார்டிங் டு த பிரைஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைஸ்னுடைய லெவலை பொறுத்து ஸ்லைடிங் ஆகும். ஸ்கேல் வந்து வச்சிருப்போம், அளவு, அதிகமான டாரிஃப், குறைவான டாரிஃப், அதோட குறைவான டாரிஃப் அப்படின்ற மாதிரி நம்ம அளவுகள் வச்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குறைவான எண்ணிக்கையில நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட ஒரு சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக அதுல வந்து டாரிஃப் இல்லாம கூட ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டு கேப்சரிங் த பர்டிகுலர் மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக கூட அந்த மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு ஆரிஜினேஷன் அப்படின்னு, ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு இது ஒரு 4 மெத்தட கிளாரிட்டியா நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்ததான் தேர்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதுல சிங்கிள் காலம், டபுள் காலம் அல்லது ட்ரிபிள் ஆர் மல்டிபிள் காலம் அப்படின்னு அர்த்தம். இந்த 3ஐயும் தனியா படிக்கிறீங்க. சிங்கிள், டபுள், அடுத்ததா பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆர் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லலாம். 2க்கு மேற்பட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சிங்கிள் காலம் அப்படின்ற வேர்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்த்தோம், ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்த்தோம். அது என்ன விஷயம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். எந்த பர்பஸ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதுக்காக வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் a யூனிஃபார்ம் ரேட் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். சிங்கிள் காலத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரே மாதிரி விதிச்சிருவாங்க. வரி, அந்த சுங்க வரிங்கிறது எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் அதே தான். இது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரிஸை வந்து ஜென்ரலா வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்போம். அதுல என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா மோஸ்ட் ஃபார்வர்டு நேஷன் அப்படின்னா ரொம்ப கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்ற மாதிரி, இரு நாடுகளும் மிக நெருங்கிய வர்த்தக உறவுகள்ல இருக்கும். அந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரேட்டை, அந்த டாரிஃப் ரேட்டை வந்து குறைச்சு
கொடுக்கறது. அதனாலதான் இந்தியா வர்த்தக உறவுகளை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த டூர் விசிட் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எல்லாம் போறதுக்கான காரணம். அவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் பண்ணிக்குவாங்க. அக்ரிமெண்ட் பண்றப்போ அவங்க எல்லாம் வந்து இந்த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற கேட்டகரியில உருவாக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்டு பொருளை வாங்குற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணலாம். மோஸ்ட் ஃபார்வர்டு நேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொடுக்கலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அலைன் எனிமீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அலைன் எனிமீஸ், நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில எனிமீஸ் அப்படின்னு இருக்கும். இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானு, ஈவன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட கொஞ்ச நாள் அலைன் எனிமீஸ்ல வச்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் நியரஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அப்படின்னா ஒருவேளை நீங்க அந்த பொருளை வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 100 டைம்ஸ் 100% மேற்பட்ட வரிகளை வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சைனா மீது ஒரு பொருளாதார தடை, அந்த மாதிரியான ஒரு தடை விதிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா சில பொருட்களை நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டா 120% நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது டாரிஃப் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எளிமையா நம்ம ட்ரீட் பண்றது அப்படின்னு. இந்த மாதிரி மோஸ்ட் ஃபார்வர்டு நேஷன் அப்படின்னா நம்மளுடைய உறவு நாடுகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய எதிரி நாடுகளையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்படி பிரிச்சு பார்க்குறப்போ நீங்க எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டாரிஃபை நான் பிக்ஸ் பண்றேன், இந்த பொருளை எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து பதஞ்சலி அப்படின்ற ஒரு ப்ராடக்டை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. மற்ற இதுல இருக்கிறதோட அதுல கொஞ்சம் கிரீன் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. அதை வந்து வாங்குறாங்க அப்படின்றப்போ ஈவன் ஆல் த கண்ட்ரிஸ் இஸ் சேம் டாரிஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அது ரெவென்யூ ஆஸ்பெக்ட்ஸ்லயோ அல்லது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லயோ இருக்கலாம். அப்போ ஒரே மாதிரியான டாரிஃபை வந்து இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்டுக்கு நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சர்டைன் பர்சன்டேஜ்னா மோஸ்ட் ஃபார்வர்டு நேஷனுக்கு அதுதான். அலைன் எனிமீஸ்க்கு ஆக்சுவலா வந்து அனுப்பவே மாட்டாங்க, பொருளை வந்து அனுப்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி மோஸ்ட் ஃபார்வர்டு நேஷன் இல்லாத நேஷனுக்கு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேம் ரேட்ல வந்து அனுப்புவாங்க. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இடையிலான உறவுகள்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், டாக்ஸ் அந்த டியூட்டினுடைய அளவை வந்து குறைச்சி வச்சிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஃபேவர்டு நேஷனுக்கும் நமக்கு அலைன் எனிமீஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். இதுல வந்து நான் டிஸ்கிரிமினேட்டரி டாரிஃப் இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. யூனிலீனியர் அப்படின்ற வேர்டு எல்லாம் டிஆர்பில வந்திருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன, எவ்வித பேதமும் இல்லாத வரி அப்படின்னு அர்த்தம். தீர்வை அப்படின்னா எவ்வித பேதமும் இல்லா வரி. பேதம் இல்லா அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. பேதம் இல்லா தீர்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுங்க தீர்வை, எவ்வித பேதம் இல்லா தீர்வை, யார் வேணாலும் வாங்கிக்கோ, இதே சேம் டாரிஃப் தான் இருக்கும். அப்ப இதை வந்து அட்மின் பண்றது ரொம்ப ஈஸி, நிர்வகிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பொருள் உள்ள வந்துட்டாவே இதை நிர்வகிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிர்வகிப்பது எளிமையானது அப்படின்னு சொல்றோம். இது வந்து எளிமையானது பார்த்ததே நம்ம சொல்லிடலாம். கண்ட்ரி அப்படின்ற ஃபேவர்டு நேஷன்ல இருக்கான், நான் ஃபேவர்டு அலைன் எளிமையில் இருக்கான், இதெல்லாம் தடை பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த பொருள் போனாவே இவ்வளவுதான் ரெவென்யூ அப்படின்னு சொல்ல. ரெவென்யூ மே நாட் பி கலெக்டட் பை திஸ் சிஸ்டம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூவை அதிக அளவுல கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா, வித்தியாசமா இருக்கிறப்ப மட்டும்தான் அதிகமான டாரிஃபை கலெக்ட் பண்ண முடியும். இந்த சிங்கிள் காலத்துல வந்து அதிகமான ரெவென்யூ வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஆவரேஜா தான் அந்த தீர்வியை வந்து நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா எல்லா நேஷனுக்கும் பொருத்தமான ஒரு ரேட்டை தான் நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. அதனால அது பேரு சிங்கிள் காலம் டாரிஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சு போச்சுங்க, அது எல்லா கண்ட்ரிஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா அது சிங்கிள் காலம். இப்ப டபுள் காலம். டபுள்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னா பொது, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் டாரிஃப். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒண்ணு பொது, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்வென்ஷனல் டாரிஃப். அப்ப பாரம்பரிய அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கன்வென்ஷனல் அப்படின்னா பாரம்பரிய. அதே மாதிரி மேக்சிமம் மினிமம். இப்போ யாருக்கு மேக்சிமம் போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைன் எனிமீஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து பொருளை வாங்குறாங்க அப்படின்னா மேக்சிமம் டாரிஃபா பே பண்ணு அப்படின்னு. மினிமம் டாரிஃபா இருந்தா யாருக்கு கொடுப்போம், மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனுக்கு நம்ம கொடுப்போம். மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனுக்கு நம்ம குறைவான டாரிஃப்ல கொடுப்போம். ஏன்னா அவங்கனால நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்ரம்னு ஒரு படம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இந்தியாவும் சலாம்பியாவும் சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சகோதர உறவு கொண்ட நாடுகளை வந்து இப்படி நாம சொல்லலாம்.
ஃபார்வர்டு நேஷன் அப்படின்ற விஷயத்த முன்னெடுக்கலாம். அலைன் எனிமீஸ்க்கு வந்து மேக்சிமம் டேரிஃப் கொடுக்கும். பொருளாதார தடைகள் விதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தடைகள் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதிகமான டேரிஃப் விதிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம வாங்க வேண்டியது வேற வழியே இல்லாம வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ டபுள் காலம் அப்படின்றது இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு வைக்கிறோம். அப்ப ஜென்ரல் அப்படின்றது இட் இஸ் பிக்ஸ்டு பை லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜென்ரல் அப்படின்றது இந்த பொதுவான அது அப்படின்றத எப்படி நம்ம பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பாராளுமன்றத்தால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேரிஃபை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்ப கவர்மெண்ட் தான் அது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து கன்வென்ஷனல் அப்படின்னா conventional schedule result from the conclusion of the commercial treaties அப்படின்னா கமர்ஷியல் ட்ரிட்டிஸ் எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஒப்பந்தங்கள் இருக்காங்களோ அந்தந்த நாடுகளுக்கு இடையில வந்து வர்த்தகங்கள் மேற்கொள்றப்ப பாத்தீங்கன்னா அந்த டேரிஃபை வந்து குறைச்சிக்கிறது. இப்போ வந்து காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது காமன்வெல்த் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்துட்டு போனா அந்த காலனிய ஆதிக்க நாடுகள் அப்படின்ற அந்த நாடுகள்லாம் ஒண்ணு சேர்த்து காமன்வெல்த் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. அப்ப ஆசியன் நேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது. அதுக்காக தான் நம்ம ஏதாவது ஒரு ட்ரிட்டிக்குள்ள இருப்போம். ட்ரிட்டி அப்படின்றது இப்போ WTO இது மாதிரி எல்லாம் வந்து ட்ரிட்டிக்குள்ளதான் வரும். அதனாலதான் எல்லா நேஷன்ஸும் பாத்தீங்கன்னா WTOக்குள்ள வராங்க. ஒப்பந்தங்கள்ல ஈடுபடுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள நிறைய கேட்டகரி நம்ம வச்சிருக்கோம். நிறைய கேட்டகரி அந்தந்த நாடுகள் கூட்டமைப்பு G8 G16 நாடுகள் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நம்ம சொல்லிட்டா வரோம்ங்களா. அதுக்குதான் இந்த ஒப்பந்தங்கள் மூலமா ட்ரிட்டி அப்படின்னா ஒப்பந்தம். அப்போ வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமா அவங்களுக்கு குறைவானதை கொடுக்கலாம். மேக்சிமம் அண்ட் மினிமம் அப்படின்றது கமர்ஷியல் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரிட்டி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனா இருந்தா அவங்களுக்கு குறைவாகவும், அதே சமயம் ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் மிச்சம் இருக்கக்கூடிய நேஷன்ஸ்க்கெல்லாம் அதிகமான டேரிஃப்ல நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அடிக்கடி மனசுல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு மாறவே மாறாது. இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கரெக்டா போட்டுருவீங்க. மல்டிபிள் அண்ட் ட்ரிபிள் காலம் டேரிஃப் அப்படின்னா மோர் தென் 2 ரெண்டுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் மினிமம் அப்படின்னு பிரிச்சோம். இதே வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ், மீடியம், அடுத்தா பாத்தீங்கன்னா எபோவ் ஆவரேஜ், இந்த மாதிரி 3 கேட்டகரியா நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ட்ரிபிள் காலமாகவும் மாறிடும். 2 or more இது 2ற்கு மேற்பட்ட ரேட் ஆர் லிமிட் ஆன் த கமாடிட்டி அதுல விதிக்கக்கூடியது இந்த கேட்டகரியில வரும். இதுல ஜெனரல் இருக்கும், இன்டர்மீடியேட் இருக்கும், ப்ரிஃபரன்சியல் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அப்போ பொதுவான ரேட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரேட் வச்சிருப்போம், இன்டர்மீடியேட்னு ஒரு ரேட் வச்சிருப்போம், அதே மாதிரி ப்ரிஃபரன்சியல் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் வச்சிருப்போம். ப்ரிஃபரன்சியல்னா அவசியத்துக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா டாக்ஸே இல்லாம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 0 ரேட் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50% ரேட் இருக்கும், ஒரு சில 100% ரேட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இதே வந்து ரியாலிட்டரி டேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 விஷயங்கள் வந்துருச்சுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி வைஸ் டிஸ்கிரிமினேஷன், பேதம் காட்டுதலினுடைய அடிப்படையில சிங்கிள் காலம் அப்படின்னா எவ்வித பேதமுமே கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன். டபுள் காலம் அப்படின்னா பிரிக்கிறோம், ரெண்டா பிரிக்கிறோம், ஜென்ரல் அண்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம், மேக்சிமம் அண்ட் மினிமம் அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டா நம்ம பிரிச்சு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனுக்கு ஒரு டேரிஃபும் இன்னொரு இதுக்கு ஒரு டேரிஃபும் கொடுத்தோம் அப்படின்னா அது டபுள் காலம் டேரிஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மல்டிபிள் அப்படின்றப்போ 3 காரணங்களை நம்ம எடுத்துக்கிறது. அப்போ அந்த 3 காரணங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு இன்டர்மீடியேட் வச்சுக்கிறது, 7 காரணம் வைக்கலாம், 5 காரணங்கள் வைக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் அந்த ஸ்கேலை வந்து பிரிச்சு அவங்களுக்குள்ள வச்சிடுறது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கேட்டகரிக்கு வர ரியாலிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இது படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வேர்டுக்கான அர்த்தமும் சேர்ந்து உங்களுக்கு புரியும். It is levied by one country on the import of another country in order to punish later its trade policy. அப்போ நம்மளுடைய வர்த்தக கொள்கையினால ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பனிஷ் பண்றது அப்படின்னு. வர்த்தக கொள்கையினால நம்ம வந்து பனிஷ் பண்ற தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது மாதிரி நம்ம செய்யறோம். தண்டனை கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா பனிஷ், அதை வந்து இந்த மாதிரி செய்வாங்க. These harms its export or balance of payment precision. இந்த ரியாலிட்டரி ட்ரேட்னால என்ன ஆகுது அப்படின்னா பிஓபி வந்து பாதிக்கப்படுது, பிஓபி வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு சொல்றாங்க, பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரியாலிட்டரி அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பவுண்டரியை தாண்டி போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பவுண்டரியை தாண்டி அனுப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கு. இப்போ இவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கடல் வழி மார்க்கம் தான்.
இந்த கடல் வழி மார்க்கம் இப்படி சுத்தி நம்ம இங்க வர்றதுனால நம்ம இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இங்க நம்மளுடைய கொல்கத்தா போர்ட்டுக்கு நம்ம வரோம் அப்படின்ட்டா இங்கிருந்து நம்ம கண்ட்லா வர்றது நமக்கு ரொம்ப ஈஸிங்க. கண்ட்லாவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டேரிஃப் வந்து வராது. என்ன டேரிஃப் அப்படின்னா எங்க போய் நம்ம சுத்தி வர முடியாதுங்க. இப்போ இது வந்து நமக்கு என்ன ஸ்ரீலங்கா. அப்ப ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்கு உள்ள போயிட்டு வர்றதுனால இவங்க ஒரு டேரிஃபை வந்து பிக்ஸ் பண்றாங்க. அப்ப கண்ட்லா துறைமுகத்துக்கு வரப்போ நம்ம ஒரு சில டாக்ஸ் வந்து நமக்கு மிச்சம் ஆகுது. இதே வந்து கொல்கத்தா துறைமுகத்துக்கு போறப்பையும் சென்னை துறைமுகத்துக்கு போறப்பையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகுது. அப்போ அது ஸ்ரீலங்காவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேரிஃப் வந்து நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த நாட்டுக்கு உள்ள பூந்து வெளியே போகுது. அதனால நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தோம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ வரக்கூடிய இந்த சிப்மெண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு இப்படி பூந்து இப்படி போயிடலாம் அப்படின்றது. அப்போ யாருக்கு நம்மளோட எல்லைகள்லயே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அற்புதமான திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை செயல்படுத்த முடியாம போச்சு. அப்போ இன்டர்நேஷனல் ரூட்னால நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இந்த டேரிஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி டேரிஃப்ஸ்ல நமக்கு வருது. அடுத்தது கவுண்டர் வயலிங் அப்படின்னு சொல்லப்படுறது அடிஷனல் டியூட்டி தான், கூடுதல் தீர்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவுண்டர் வயலிங் அப்படின்னா கூடுதல் தீர்வை. அப்ப என்ன கூடுதல் தீர்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிரைஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை அதர் கண்ட்ரி த்ரூ த எக்ஸ்போர்ட் சப்சிடி. அப்ப எக்ஸ்போர்ட் சப்சிடினால உங்களுக்கு குறைச்சிடுறாங்க அல்லது கூட்டுறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கவுண்டர் வேல்யூங் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தான். இம்போர்ட்டிங் ஃப்ரம் த சீப் ஃபாரின் கமாடிட்டி அண்ட் ப்ரொடெக்ட் த ப்ரொடியூசர் ஆஃப் த கமாடிட்டி. அப்போ அந்த ப்ரொடியூசர் உற்பத்தி செஞ்சவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டியூட்டியை நம்ம பிரயோகிப்போம். இதுதான் வந்து கவுண்டர் வேல்யூ, கூடுதலா ஒரு தீர்வை விதிக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இஷ்யூஸ் ஏற்படுச்சுங்க. ஆனியன் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனியன் பிரைஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஹைங்க, மோர் தேன் 200 அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கிட்ட பொருளே கிடையாது. யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா எல்லா பொருளுமே பாத்தீங்க அப்படின்னா டம்ப்டு பை த மிடில்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிடில்மென் டம்ப் ஆயிட்டாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜெர்மனில இருந்து நாங்க ஆனியனை வாங்கி இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொன்னதையும், அங்கிருந்து ஒரு லோடு ஒரு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதையும் இங்க அப்படியே டிராஸ்டிக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அவைலபிலிட்டிக்கு நிறைய அந்த பதுக்கி இருந்த பொருள் எல்லாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ஸ் டவுன். இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தக்காளியுடைய விலைக்கு கோர்ட் வந்து ஒய் இட் இஸ் ரைசிங் த பர்டிகுலர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் நடக்கும். அது மாதிரி அதுக்காக இங்க இருக்கிற ப்ரொடியூசரை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளுடைய ப்ரொடியூசரை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில தீர்வையை வந்து விதிச்சே இருக்கலாம். கூடுதல் தீர்வையை கூட நம்ம விதிச்சே இருக்கலாம். அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்றப்போ அந்த தீர்வை வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள், விலை குறைவா இருக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ரெமடியல் மெஷரா கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து என்டையர் டியூட்டி அப்படின்ற விஷயத்துல நீங்க பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இதுல டிஆர்பில ப்ரீவியஸ்ல எல்லாம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா tariff is a levy on, எப்போ எப்படி இருக்கு அப்படின்னா tariff is a levy on commodity imported into the country. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இம்போர்ட் டேரிஃப் தான் குறிப்போம். அப்போ இம்போர்ட் டேரிஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது if duties are levied on commodities in the trade between two countries it is called. அப்போ இது என்ன, இதுல ஒரு levied on commodities. அப்போ பொருள்கள் மீது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். பொருள்களின் மீது வரி விதிக்கிறது அது எந்த இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவா, இன்டர்நேஷனல் ட்ரேடா, எக்ஸ்போர்ட் ட்ரேடா, ஃப்ரீ ட்ரேடா அப்படின்னு கேட்கறாங்க. இது எந்த அடிப்படையில வரும்? 2003-4 டிஆர்பில கேட்கப்பட்டது. வாட் இஸ் யுவர் ஆன்சருங்க இதுக்கு? இன்டர்நேஷனல் ட்ரேட். இது ட்ரேட பத்தி குறிப்பிட வார்த்தை தான். போத் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ங்கிற வார்த்தை ரெண்டுமே நமக்கு இருக்கும். அதனால இன்டர்நேஷனல் ட்ரேட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் இஸ் லெவிட் அண்ட் பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கிளைம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலாவே போடுறப்ப நீங்க இம்போர்ட் தான் போட்டுறணும். எக்ஸ்போர்ட்ல டாரிஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கிளைம் பண்ணி இந்த கொஸ்டினை வாங்கினாங்க. அப்புறம் ரெண்டுக்குமே ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் தட் மேக்சிமைஸ் த கண்ட்ரிஸ் வெல்ஃபேர். இது வந்து மேக்சிமைஸ் த வெல்ஃபேர். இது ஆப்டிமம் டாரிஃப்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க 2019 டிஆர்பி. பாருங்க, அதெல்லாம் கேட்டது போக மிச்சம் இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு வந்துருவாங்க.
அதான் 2019 டிஆர்பில நடந்தது. அதனால ஆப்டிமம் டேரிஃப்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். ஆப்டிமம் அப்படின்னு சொல்லப்படுறது உத்தம அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், உத்தம அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உத்தம அளவுல என்ன இருக்கும் அப்படின்னா, the tariff beyond which any further gain from an improvement in the terms of trade would more than offset by accompanying decline the trade volume. அப்போ ஒரு ஆப்செட் பண்ணிக்கிறது, அப்புறம் ஆப்செட் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆப்செட் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு வகையிலான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். தக்காளியினுடைய விலை ஏறிடுச்சு அப்படின்னா தக்காளியினுடைய அளவை வந்து குறைச்சிருவோம் இல்லைங்களா, வாங்கக்கூடிய அளவை நம்ம குறைச்சிருவோம். அதே நம்மளோட பட்ஜெட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல 1/2 கிலோ மட்டும் வாங்குறது. அப்ப என்ன ஆகுறது, யூசேஜும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது, குறைச்சிக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல அந்த டேரிஃப் வந்து காம்பினேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எந்தெந்த பொருளை வந்து எவ்வளவுக்கு வாங்கிக்கலாம், எந்த அளவுல வாங்கிக்கலாம், டேரிஃப் அதிகமா இருக்கக்கூடிய பொருள்களை குறைவா வாங்குங்க, மற்றதை கொஞ்சம் கூடுதலா வாங்க, இந்த மாதிரி வந்து ஆப்செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்செட் பண்றக்கூடிய டேரிஃப் தான் வந்து ஆப்டிமம் டேரிஃப் அப்படின்னு, அதுதான் உத்தம அளவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இம்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குறைவா வாங்கிட்டு இன்னொரு இம்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா வாங்கிக்கிறது, டேரிஃப்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பை ரைசிங் த ரேட் ஆஃப் டேரிஃப் பியாண்ட் த ஆப்டிமம் ரேட். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு ஆப்டிமம் ரேட் வச்சிருக்காங்க. அப்போ ஆப்டிமம் டேரிஃபை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா வீட்டுக்குன்னா ஆப்டிமம் டேரிஃப் எப்பயுமே 10% அப்படின்றத நம்ம வச்சுக்கிறது. அதாவது இந்த ரேட்டுக்கு குறையாம பாத்துக்கலாம், அல்லது இன்கேஸ் இதுல குறையுது அப்படின்னா அடுத்தது வேற ஏதாவது ஒரு பொருள்ல இதுல இருந்து வேற ஏதாவது ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுல உருவாக்கப்படக்கூடிய பொருளுக்கு அதிகமான பிரைஸா விற்கிறது. அப்ப இதுல இருந்து உருவாக்கக்கூடிய ஃப்ளவர், அதாவது மாவு பொருள்களை வந்து அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கிறது, ஏதோ ஒரு வகையில அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு. அதுதான் ஆப்டிமம் டேரிஃப் அப்படின்றதுல வரும். The gain from the improvement of the term of trade is more than offset declining in the volume of trade. அப்ப அட்ஜஸ்ட் பண்றப்போ விலை ஏறுது இறங்குது அப்படின்றப்போ அந்த தீர்வையில வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுதான் வந்து ஆப்டிமம் டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துல கொண்டு வந்தாங்க. டபுள் காலம் டேரிஃப் அப்படின்றதுல 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் கன்வென்ஷன், அனதர் ஒன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அண்ட் மினிமம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். மேக்சிமம் அண்ட் மினிமம் இதுல வந்து டபுள் காலம்ங்கிறதுல இது கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கிடையாது, இது நமக்கு கிடையாது, இதுவும் நமக்கு கிடையாது. ப்ரிஃபரன்சியல் அப்படின்ற வார்த்தை ட்ரிபிள் காலம்ல வரும். ப்ரிஃபரன்சியல் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு ட்ரிபிள் காலம்ல வரும். அதுல 3 இது சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரிபிள் காலம் அப்படின்றதுல ஜென்ரல், இன்டர்மீடியட், ப்ரிஃபரன்சியல் அப்படின்ற கேட்டகரியில நம்ம கொடுத்தோம். ஜென்ரல், இன்டர்மீடியட், ப்ரிஃபரன்சியல் அந்த 3 கேட்டகரியில அது கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா டபுள் காலம்ல இந்த 2 கான்செப்ட் தான் இருக்கு. எனி டவுட் ரிகார்டிங் ஃபார் திஸ் டேரிஃப்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஏதாவது கேட்டுக்கலாம் ப்ளீஸ்.